أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا. அன்பிற்குரிய பெரியோர்களே, சமுதாய காவலர்களே, சகோதர சமூகத்தினரே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். நல்ல ஆட்சி என்பது நாட்டில் உள்ள வளங்களை பெருக்கி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று சொன்னதற்கிணங்க நாட்டில் நிறைந்த வளங்கள் இருக்கின்றன. அந்த வளங்களை தனியாருக்கு விட்டுவிடாமல் பாதுகாத்து பேணி பெருக்கி தொழில்துறைகளை உண்டாக்கி நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செய்து மக்களை மன மகிழ்வோடு வாழ வைப்பதுதான் நல்ல ஆட்சி என்பது. வெறும் செங்கோலை மட்டும் வைத்துக் கொண்டு கொடுங்கோல் ஆட்சி செய்வது நல்ல ஆட்சிக்கு அழகல்ல. இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சாதாரண கைத்தடியை கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை தவிடு பொடியாக்கிய வரலாறு எங்களிடம் உண்டு. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக செல்வந்தர்களும் பெரும் செல்வந்தர்களும் வாரிசு இல்லாதவர்களும் தானமாக மனம் வந்து இறையில்ல பணிகள் தொய்வின்றி சிறப்பாக நடைபெறுவதற்காக தங்களுடைய சொத்துக்களை மனமுவந்து எழுதி கொடுத்ததுதான், தானமாக கொடுத்ததுதான் வக்ஃபு சொத்துக்கள். அந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களை வகுத்திருந்தது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய அரசு இருக்கிறது, நாட்டில் உள்ள வளங்களை பெருக்காமல் நாட்டு மக்களை நல்லபடி வாழ விடாமல் 1000 வரிகளை போட்டு கொடுமைப்படுத்துவதோடு இந்த வக்ஃபு சட்டத்திலே பல்லாண்டு காலமாக வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்திலே கண்பட்டு அரசியல் அமைப்பு சாதன சட்டம் அதை பாதுகாப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் நீக்கி பல புதிய சட்டங்களை அதில் உள்ளே புகுத்தி யாரு வேண்டுமானாலும் வக்ஃபுக்கு நிர்வாகியாக ஆகலாம், எப்படி வேண்டுமானாலும் அதை கையகப்படுத்தலாம் என்ற ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைக்கு ஒரு முஸ்லீம் பெயர் கொண்ட இந்து சகோதரரை நாம் அவர்களை கண்ணியமாகத்தான் மதிப்போம். யாரையும் இதுவரை நாங்கள் தாழ்த்தி பேசியதில்லை. இந்து சகோதரர், அவர் முஸ்லிமுடைய பெயர், அதனால் கொந்தளித்தார்கள். எப்படி இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு முஸ்லீமை அதிகாரியாக ஆக்கலாம் என்று கொந்தளித்தார்கள், போராடினார்கள். அவர் சொன்னார், என்னுடைய தந்தை இன்னார், என்னுடைய தாய் இன்னார், அவர்கள் இந்துக்கள் தான், நானும் இந்துதான். என்னை பிரசவம் பார்த்த மருத்துவருடைய பெயரை எனக்கு சூட்டி இருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறையத்திற்கு முஸ்லீம் பெயர் கொண்ட இந்துதான் நான்
அறநிலைத்துறை அதிகாரியாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது போராட்டம் கைவிடப்பட்டது. கொந்தளித்தவர்கள் அமைதியானார்கள். இன்னமா யவுமுரு மசாஜித் அல்லாஹ், மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இன்னமா யவுமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹ், இறைவனை ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் தான் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்ய வேண்டும், வக்ஃபுகளை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் கூறியிருக்கிறது. மா கான லில் முஷ்ரிகீன ஐயாமுரு மசாஜித் அல்லாஹ், உன்னிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், முஸ்லீம் அல்லாதவர்கள் மஸ்ஜிதுகளுக்கும் வக்ஃபுகளுக்கும் பொறுப்பேற்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்க எப்படி எங்களுடைய சொத்துக்களை, அதுவும் சங்கம் சண்டமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியும்? இது அநியாயம் அல்லவா? மௌலவி அப்துல் காதர் ஜெயிலானி ஹைரி ஹசரத் அவர்கள் தற்போது தலைமை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, பள்ளியினுடைய நிர்வாகிகளே, இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த வக்ஃபு சொத்துக்களை கபகலீரகம் செய்யக்கூடிய சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இந்த வக்ஃபு சொத்துக்களை சரியாக நிர்வகித்தால் இஸ்லாமியர்களுக்கு வாழ்க்கை தரம் மேன்மைப்படும் என்பதாகவும், இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதாகவும் சிறுபான்மை துறை நல அமைச்சர் கூறும் பொழுது கூறினார். ஒரே ஒரு விஷயம், இந்த ஒன்றிய அரசு 2-3 தடவை தொடர்படியாக ஆட்சியை பிடித்தது. ஆனால் இந்த 2 தொடர்படியாக இருக்கக்கூடிய இந்த 2 வருடத்தினுடைய இந்த 2 தவணையினுடைய இந்த ஆட்சியிலே ஒரு முஸ்லீமுடைய அமைச்சரும் ஒன்றிய அரசில் இடம்பெறவில்லை. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருந்தால் ஏதாவது ஒரு அமைச்சரையாவது கொடுத்திருக்கலாம் அல்லவா? யாரையுமே கொடுக்கவில்லை. இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வேடிக்கையாகவும் இருக்கிறது, காமெடியாகவும் இருக்கிறது. இஸ்லாமிய அமைச்சரை கொடுக்காத ஒரு ஒன்றிய அரசு இஸ்லாமியுடைய நலனிலே அக்கறையிலே பாடுபடுகிறது என்று சொன்னால் யாருமே அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஏன் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இந்த முஸ்லிம்கள் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் முன்னோர்கள் அர்ப்பணித்த சொத்துக்களை அவர்களே விருப்பத்திற்கு மாறாக வேறு வழியிலே இந்த வக்ஃபு சொத்துக்கள் செலவிடப்படும் என்பதற்காகவும், இதற்கு ஏதுவாக 1995 ஆண்டிலே வக்ஃபு சட்டத்தை திருத்தி உள்ளது இந்த ஒன்றிய அரசு. வக்ஃபு சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் ஷரியத் என்னும் இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்கும் வழிகளில் செலவிடப்படும் என்று ஏற்கனவே இருந்த இந்த சட்டத்தை மாற்றி அமைத்து ஒன்றிய அமைச்சகம், ஒன்றிய அரசு எதை நினைக்கிறதோ, எதை செயல்படுத்த துடிக்கிறதோ அதன் மூலியமாக இந்த வக்ஃபு சொத்துக்களை செலவிடப்படலாம் என்று ஒரு ஆபத்து வந்ததன் காரணமாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம். முஸ்லிம்கள் நலனுக்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு சொத்துக்களை வக்ஃபு செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த சட்டம் குறிக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய மாற்று மத சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நலனை இது சீர்குலைக்கிறது என்பதற்காகவும், இந்தியாவிலே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை இது மீறுகிறது என்பதற்காகவும், ஒருவர் வாய்மொழியாக நான் என்னுடைய சொத்தை வக்ஃபு சொத்தாக நான் ஆக்குகிறேன் என்று சொல்லி எந்த விதமான ரெக்கார்டுகளும் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வாய்மொழியாக சொன்னால் அந்த சொத்துக்களை அது வக்ஃபு சொத்தாக நாம் கணக்கிட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒருவர் உயில் எழுத வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சொத்துக்களை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரதானமான 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, அவர் மரணம் செய்யக்கூடிய நிலைமையாக இருக்கணும், அல்லது இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒன்று அகப்பட்டு கொண்டிருக்கணும்.
இப்படி இருக்கும் பொழுதுதான் சந்தோஷமான முறையில எனக்கு நன்மைகள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய சொத்துக்களை நான் தானமா செய்கிறேன் அல்லது வக்ஃபு செய்கிறேன், என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்தின் மூலியமாக என்னுடைய செல்வங்களின் மூலியமாக நன்மைகள் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, வக்ஃபு செய்வாங்க. அது இங்கே என்ன செய்யப்படுகிறது, ரிக்கார்டாக சொத்துக்களை வக்ஃபு செய்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சட்டம் இங்கே நம்மளை அமுக்குகிறது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். ஆகவே பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்காகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை உங்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசே, எங்களை நசுக்காதீர்கள், எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், அது எங்களுக்கு தெரியும் என்று இந்த நன்னாளிலே வாய்ப்புகள் கொடுத்த அல்லாஹுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய துவக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்தவர்களை வரவேற்பது என்பது நம்முடைய மரபுகளிலே மேலான மரபு. இந்த நிகழ்வுக்காக நீலகிரி மாவட்டத்திலே பல பகுதிகளிலிருந்து, ஊட்டியிலிருந்தும் கூடலூரிலிருந்தும் குன்னூரிலிருந்தும் வெலிங்டன் பகுதியிலிருந்தும் தன்னெழுச்சியோடு, சீதோஷண நிலையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, கொட்டக்கூடிய மழையாகட்டும் கொளுத்தக்கூடிய வெயிலாகட்டும், இதையெல்லாம் விட கொடூரமானது இந்த ஒன்றிய அரசுடைய சட்டம். இதை எதிர்ப்பதற்கு எந்த தூரத்திற்கும் நாங்கள் வர தயார் என்று தன்னெழுச்சியோடும் முகமலர்ச்சியோடும் நல்லதொரு சூழ்நிலையை காத்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக வருகை தருகிறார் நீலகிரி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயற்குழு உறுப்பினரும் கோத்தகிரி சுன்னத்துல் ஜமாத் பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் சதாம் ஹுசேன் ஜவாஹிரி ஹசரத் அவர்கள்.